Our secret taste recipe is to cook with lemon care. Kootu's healthy samayal. Hello friends, welcome to Kootu's healthy samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்ல சுரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சுரக்காய் கூட்டு எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸோட வீடியோட கடைசி எண்டு வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். சுரக்காய் கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் சீட்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்க தோலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். எலசாக இருந்தால் அந்தளவுக்கு சீட்ஸ் இருக்காது. இப்போ இதுக்காக நான் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூட இந்த சைஸ், அதாவது மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்த தக்காளி நம்ம கட் பண்ணி அதோட 3 பல்லு பூண்டை ஆட் பண்ணி பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது நான் பருப்பு அலசின உடனே அப்படியே நான் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். அதனால கொஞ்சம் தண்ணி நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு முழுகிற அளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 4 to 5 விசில்ஸ் விட்டேன். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில்ஸே இதுக்கு போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த சுரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காயில் இருக்க நடுவில் இருக்க சீட்ஸு அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி இது போல் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிப்புக்காக பூண்டு, வரமிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுலேயே சீரகமும் உளுந்தும் நான் கலந்து வச்சுருப்பேன், அதனால் தனியாக சீரகம் ஆட் பண்ணல. நான் ஒரு சோம்பு மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சோம்பு நல்லா நமக்கு பொரிஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இது நல்லா கொஞ்சம் நமக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா நமக்கு அந்த கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரௌனாக. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் ஆட் பண்ணாமல் வெங்காயத்தோடய வதக்க போகிறோம். அது வதக்கிறதுக்கு முன்னாடி அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ண உடனே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள் தான். நீங்கள் வெறும் மிளகாய் மட்டும் அரைப்பிங்கன்னா கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் தண்ணி வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 பீசஸ் ஆஃப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்மளோட சுரக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுரக்காய் நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியும் கொஞ்சம் அலசி அதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியும். இதோட நம்ம ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். அந்த நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்ல குழைய வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி கரண்டிலேயே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பை இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பருப்பு. நம்ம தக்காளி பருப்புலேயே ஆட் பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணல. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு ஆட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. பாசிப்பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. நமக்கு கடலை பருப்பு அப்படியே அந்த பருப்பு முழுசாக தெரியுது. அதுதான் நமக்கு டேஸ்ட்டே. ஸோ கூட்டுக்கு நம்ம குழையவும் இருக்கணும், அதே சமயம் அந்த பருப்பு நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.
அதுக்காக தான் நாம் 2 பருப்பும் கலந்து ஆட் பண்ணுறோம். அது ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் தாளிக்கும் போது சோம்பும் அதே போல் பூண்டு வந்து நம்ம தட்டி போடுறதும் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு கொதி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க மல்லித்தழைகளை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரசம், தயிர் சாதம், அது போல் எல்லா குழம்புக்கும் இது ரொம்பவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். சுரக்காய் வந்து உடலுக்கு ரொம்பவும் நல்லது. முக்கியமாக சம்மரில் நம்ம உடலில் இருக்க நீர் சத்தை வந்து இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது போல் ஹெல்த்தியான சுரக்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.